சமீப காலமாகவே இந்திய திரையுலகத்தில் பல திரைப்படங்களில் இதுக்கு முன்னாடி வரலாற்றில் என்ன நடந்தது, அரசியல் சார்ந்த விஷயங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சில சர்ச்சையான விஷயங்களை தங்களுடைய திரைப்படத்தில் காமிச்சு அது படம் ரிலீஸ் ஆன பிறகு பூதாகரமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறத நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் இப்போ எம்புரான் படத்துக்கும் அப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இயக்குனர் பிருத்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிப்பில் 2019ஆம் ஆண்டு லூசிஃபர் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அந்த திரைப்படம் கேரளாவில் அதிக வசூல் செஞ்ச திரைப்படமாகவும் அந்த படம் மாறுச்சு. ஸோ அந்த படத்தினுடைய 2ஆம் பாகம் சீக்கிரமே உருவாக போகுது அப்படின்னு அப்போவே அறிவிச்சிருந்தாங்க. ஒரு வழியாக இந்த வருஷம், அதாவது 2025ஆம் ஆண்டு L2 எம்புரான் அப்படின்னு பெயரிடப்பட்ட அந்த திரைப்படத்தை மார்ச் 27ஆம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சாதனையை கிரியேட் பண்ணிச்சு. அதாவது ஒரு மலையாள சினிமாவில் வெளியாகக்கூடிய ஒரு படம் உலக அளவில் அதிக ப்ரீ புக்கிங் பண்ணுற மிக முக்கியமான படம் அப்படின்ற ஒரு ரெக்கார்டையுமே அந்த படம் கிரியேட் பண்ணிச்சு. குறிப்பாக அந்த படத்துடைய ப்ரொமோஷனில் மோகன்லால், பிருத்திவிராஜ் படு மும்முரமாக ஈடுபட்டு இருந்தாங்க. ஸோ படத்துக்கான எதிர்பார்ப்பு ரிலீஸ்க்கு முன்னாடி நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகரிச்சுட்டே இருந்தது. குறிப்பாக அந்த படத்தினுடைய ட்ரெய்லரே ரொம்ப ப்ராமிஸாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையான ஒரு படத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் மோகன்லாலோடு சேர்ந்து மஞ்சு வாரியர், அப்புறம் வினோத் தாமஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படமே நடிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜுமே அந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே வந்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அடைஞ்சிட்டு இருந்த சூழலில் படத்தின் குறித்த சர்ச்சைகளும் மிகப்பெரிய அளவில் காட்டுத்தீயாக பரவுச்சு. அதாவது அந்த படத்தில் 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் நடந்த ஒரு மத கலவரத்தை மையப்படுத்தி சில காட்சிகள் வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த படத்தை பார்த்த பலருமே தங்களுடைய கண்டனங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டிலேருந்து அந்த படத்தை பார்த்த பலருமே முல்லை பெரியார் அணை சம்பந்தமாக சில சர்ச்சையான கருத்துக்களை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பிரச்சனையுமே காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சது. குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக நிர்வாகி விஜேஷ் அப்படின்றவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவும் தொடுக்கிறாரு. அதாவது எம்புரான் திரைப்படத்தில் 2002ஆம் ஆண்டு கோத்ரா கலவரத்தை மையப்படுத்தி சில காட்சிகளை அதில் வச்சுருக்காங்க. அது அப்போ இருக்கக்கூடிய அரசை கேள்விக்குறியாக வைக்கணும், நம்பகத்தன்மை மத்திய அரசுக்கு இல்லையா அப்படின்ற மாதிரியான சில கேள்விகளையும் அது கொண்டுட்டு வருது. ஸோ இந்த படத்தை நீங்கள் தடை பண்ணணும், எங்கேயுமே ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில கோரிக்கைகளை முன் வச்சு அவர் அந்த மனு இது பண்ணுறாரு. பட் இந்த ஒரு வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. பட் அதே நேரத்தில் பாஜக நிர்வாகி விஜயையும் பாஜக டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அதுவும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு பிரச்சனை இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பலருமே இந்த முல்லை பெரியார், ஏற்கனவே கேரளாவுக்கும் நமக்கும் இந்த முல்லை பெரியார் அப்படின்னு சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ முல்லை பெரியார் குறித்து சில அவதூறான கருத்துக்களையும் வசனங்களையும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் இங்கே தமிழ்நாட்டிலையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக தமிழக வாழ் உரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதில் மலையாளத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது கேரளாவில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து தமிழ் சினிமாவையும் தமிழ் மக்களையுமே இந்த மாதிரி கொச்சப்படுத்தி காட்டுறது அவங்களுக்கு வழக்கமாயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் முல்லை பெரியாறு டேம் சம்பந்தமாக தமிழர்களுடைய உணர்ச்சியும் இவங்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குற மாதிரியான சில காட்சிகளை அதில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அவருமே அவர் வச்சுருந்தாரு. தொடர்ந்து மலையாள இயக்குநர்கள் தமிழ்நாட்டின் மீது ஒரு வித வன்மத்தோடயே இருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கேரளாவிலிருந்து சினிமா கற்றுக்கணும் அப்படின்ட்டு சென்னைக்கு இங்கே எல்லா விஷயங்களும் கற்றுக்கிட்டு திரும்ப அவங்க மாநிலத்துக்கு போகும்போது தமிழின வெறுப்பையுமே அவங்க சேர்த்து கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ அதை தங்களுடைய படங்களில் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ராஜீவ் மேனன் கண்டுகொண்டேன் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். பட் அந்த படத்துலேயே ஈழ போராளிகளை அவங்க தப்பாக போர்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி மலையாள இருக்க இயக்குனர் ஒருத்தர் டேம் 999 அப்படின்னு முல்லை பெரியாறு அணையை வச்சு ஒரு படமே பண்ணியிருப்பார், அதை இடிக்கணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கண்டனங்களையுமே வேல்முருகன் தெரிவிச்சிருந்தார். ஸோ இந்த ஒரு பிரச்சனை காட்டுத்தீயாக பரவ ஆரம்பிச்சது. மோகன்லால் தரப்புலேருந்தும் இதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. முதல்ல மோகன்லால் நான் இதுக்கு மன்னிப்பு கேட்குறேன், நாங்கள் எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டோடையும் எந்த ஒரு படமும் எடுக்கல, மக்களுக்காக தான் படம் எடுக்கிறோம், அப்படி யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தார், மன்னிப்பு கேட்டிருந்தார். ஸோ சூழல் இப்படி இருக்க இப்போ இந்த திரைப்படம் இப்போ வர கிட்டத்தட்ட அது ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆக போகுது. 200 கோடிக்கும் அதிகமாக வசூலை கிரியேட் பண்ணி கேரளாவில் ஒரு மிக முக்கியமான பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை இந்த எம்புரான் திரைப்படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த ஒரு இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.